உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு நீங்க தான் காரணம். அது ஏன் தெரியுமா? இது ஏன் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு இதுல இருக்கிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டும் உங்களை சார்ந்து தான் நடக்குதுன்றது ஏன் அப்படி சொன்னேன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ரியாலிட்டியில நடக்குது. நீங்க சொல்லலாம், உடனே நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்த்தேன், அது இது வரைக்கும் நடக்கலையே. நான் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு எதிர்பார்த்தேன், அதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் நடக்காததுக்கு காரணமும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான். நீங்க எப்போ கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே வந்து சில பேர் நம்மளால அதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அப்படின்ற ஒரு தாட்ஸ், அதுதான் உங்களுக்கு வாங்க விடாம போயிடும். இந்த மாதிரியான நெகட்டிவா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து நடக்காததுக்கு காரணம் அதுலயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு எங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் நடக்காம போறதுக்கு ரீசன். அப்படி உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு காரணம் அதற்கும் உங்க எண்ணங்கள் தான். ஸோ நீங்க ஒரு விஷயம் நடக்குமா நடக்குமா அப்படின்ற, அது நடக்குமானாலே அது எதிர்பார்ப்பு தான். அப்போ கெட்ட விஷயங்கள் கூட நம்மளுக்கு நடந்துருமா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகள் தான் உங்களுடைய ரியாலிட்டியை ஷேப் பண்ணுது. ஸோ எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன் ஷேப்ஸ் ரியாலிட்டி. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், இது நடக்குமா இது நடக்காதா, இந்த ஒரு எதிர்பார்ப்புகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மோல்டு பண்ணுது. அது ரியாலிட்டியில நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இவ்வளோ தூரம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு பவர் இருக்குன்னா, இனிமே வரக்கூடிய காலங்களில் நல்ல விஷயத்தையே எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லது நடக்குமா, எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குமா, எனக்கு வெற்றி கிடைக்குமா, எனக்கு நன்மைகள் நடக்குமா, என்ன சார்ந்து இருக்கவங்களுக்கு நன்மைகள் நடக்குமா, இந்த மாதிரியான நன்மைகள் நடக்குமான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைங்க. நல்லது சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைங்க. அப்போ உங்களோட லைஃப்ல எல்லாமே நல்ல விதமா நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு பவர் இருக்கு. அதனால அந்த எதிர்பார்ப்புகளை நல்லபடியா வைங்க. கண்டிப்பா இதுலயே உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி புரிஞ்சவங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு நடக்கும். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது மாதிரியான நிறைய மெசேஜஸ் பார்க்கறதுக்கு.